இப்ப அடுத்த சீன்ல நம்ம மீக்கோட ஸ்கூல காட்ட, இங்க எல்லா பொண்ணுங்களும் பிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக ரன்னிங் போயிட்டு இருக்காங்க. இன்னும் லஞ்ச் பீரியட் வரதுக்கு எவ்வளவு நேரம்டி இருக்கு? எது? லஞ்ச் பீரியடா? அடியே நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் தாண்டி ஆகுது. அதுக்குள்ள உனக்கு பசி வந்துருச்சா? இன்னமும் லஞ்ச் பீரியட் வரதுக்குலாம் எவ்வளவோ டைம் இருக்கு. அது காலையில ஸ்கூலுக்கு வர லேட் ஆச்சேன்னு வெறும் 7 தோசை மட்டும் தான் சாப்பிட்டேன். அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடியே ஏன்டி வர வர இந்த அட்டூழியம் பண்ற? கொஞ்ச நேரம் அமைதியா தான் இரு. மீக்கோ, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். இப்போலாம் என்னன்னே தெரியல. எனக்கு முன்ன இருந்ததை விட பயங்கரமா பசி எடுக்குது. பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத பா. யாரும் கண்டுக்காதீங்க உன. ஏண்டி நீ என்ன மனுஷ ஜென்மமா இல்லனா காட்டு தண்ணி திங்கிற சாப்பாட்டு பூதமா? சொல்ல சொல்ல சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்பு வருதா? போடா அங்கடி எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. ஏனா யார் என்ன சொன்னாலும் பல விதமா உனக்கு கிண்டல் பண்ணாலும் உனக்கு பிடிச்ச விஷயத்த மாத்திக்காம தொடர்ந்து தைரியமா அதே பண்ற பாத்தியா? அதுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு மீக்க சொல்றா. குட்ட குதிரை வாளுங்களா, சும்மா ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்காம இன்னும் 2 ரவுண்ட் ஓடுங்க. நீ உங்க பிடி டீச்சர் வேற கத்துறாங்க. சரி வா ஆனா நம்ம 2 பேரும் சின்னதா ஒரு ரேஸ் வச்சுக்கலான்னு மீக்கோ ஆனாவை தனியா விட்டுட்டு வேகமா முன்னாடி ஓடி போயிட்டு இருக்க. ஏமா என்ன இது வயசு பிள்ளைங்க எல்லாம் என்ன இவ்வளவு ஸ்லோவா ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு வித்தியாசமான குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா இவ்வளவு தாண்டி செம்ம ஸ்பீடா ஒரு பேய் குடு குடுன்னு ஓடி போகுது. யாராவது முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய் யாரவே? அந்த காட்டு மிராண்டி பேயை பார்த்து மிரண்டு போன மீக்கோ, இப்போதைக்கு நமக்கு ரன்னிங்லாம் வேணாம், பேசாம ஆனா கூட பொறுமையா வாக்கிங்கே போய்க்கலான்னு ஓடுறதே வெறுத்துறா.